சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 19ஆம் நாள், திரையோதசி திதி இன்று மதியம் 3:04 வரை, சதயம் நட்சத்திரம் இன்று காலை 8:01 வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ரிஸ்க் எடுத்து செயல்படக்கூடிய எதையும் எடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே ஒரு முயற்சி பண்ணியும் அதிர்ஷ்டமே இல்லைங்க, அவரை பாருங்கள் அப்படி இருக்கிறார், இவரை பாருங்கள் இப்படி இருக்கிறார், நான் கஷ்டப்படுறேங்க, உண்மையாக கஷ்டப்படுறேங்க, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலைங்க, அப்போ கூட என்னுடைய முன்னேற்றம் பெரிய அளவில் நல்லா இல்லையே, அதிர்ஷ்டமே எனக்கு கிடைக்காதா என்ற ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஓய்வு நாளாக இருந்தாலும் சில பல வழிகளில் அதிர்ஷ்டத்துடைய பாதை தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றின சந்தோஷம், பிள்ளைகளை என்ன எப்பாடு பட்டாலும் நம்ம இப்படி இருந்தாலும் கூட ஒரு முன்னேற்றமான பாதையை, நல்ல படிப்பை, நல்ல வாழ்க்கையை குழந்தைகள் எல்லோருக்குமே அடையாளப்படுத்தி காட்டித்தர முடியும், அவர்களை ஒரு முன்னேற்ற முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மனதிற்குள் வரையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்கார பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கணவரை பற்றி, மிக முக்கியமாக குழந்தைகளை பற்றி எந்த நேரமும் செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போயிடுவாங்களோ என்கின்ற மாதிரியான மனக்குழப்பங்களிலிருந்து மேஷராசிக்கார சகோதரிகள் வெளியே வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஓய்வு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் ராசிநாதனாகிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். கூடவே கேதுவோடு இருப்பது அவருடைய காரக நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒன்று. வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கக்கூடிய உல்லாச பயணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கணவன் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து பக்கத்தில் ஒரு இடத்திற்கு டக்குன்னு போயிட்டு வந்துடுவோங்க, அதன் மூலமாக ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும், குடும்பத்தில் குழந்தைகள் கூட கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் என்கின்ற அமைப்பு மற்றும் கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இந்த திசையில் வீடு பார்க்கலாமா, அந்த திசையில், கிழக்கு நமக்கு நல்லதா, வடக்கு நல்லதா, மேற்கு நல்லதா, தெற்கு நல்லதா என்பது போன்ற எந்த திசையில் வைக்கணும், எப்படிப்பட்ட அமைப்பில் கட்டணும் என்கின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது நன்றாகவே இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டணும், சொந்த ஊரில் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை துவங்கி வைக்கணும், குறிப்பாக கோவில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, நம்முடைய குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணுன்ற ஒரு டிஸ்கஷன், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்கின்ற குழப்ப நிலைமையில் இருந்து வந்து கொண்டிருந்த அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் தெளிவான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் இப்போது 3ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறார். பொதுவாகவே 3இல் சுக்கிரன் இருப்பது என்பது முயற்சிகளுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு, அறிமுகங்கள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தரை ரொம்ப நாளாக பார்த்து பிடிச்சி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருடைய கண்ணை கவருகின்ற விதமாக, கருத்தை கவருகின்ற விதமாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓய்வு நாளாக இருந்தாலும் இந்த நாள் கரெக்டான நாளாக இருக்கும். ஏற்கனவே 2 தடவை போனேன் அவரை பார்க்குறதுக்கு, அது ஏன் தப்பு தான், அவர் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார், நான் 8:15 தான் போனேன் என்கின்ற ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்ள முடியாமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
கலைத்திறமை கொண்டோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கலைத்திறமை மட்டும்தான் இல்லை, என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, என்னால் ஒன்றை பத்தாக்க முடியும், இதிலும் ஒரு நல்ல தன்மையை என்னால் கொண்டு வர முடியும், ஒரு பாசிட்டிவ் திங்கர்னா, ஆனால் எனக்கு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது, அவரெல்லாம் முன்னேறிட்டார், இவரெல்லாம் முன்னேறிட்டார், எனக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா அந்த வாய்ப்பை வச்சு நான் பெரிய அளவில் முன்னேறி இருப்பேன் என்கின்ற ஏதேனும் ஒரு மாதிரியான தொய்வு மனம் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய அறிமுகங்கள், அடையாளங்கள், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு தொடர்புகளை கொள்வதால் பணவரவிற்கு ஏற்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, இன்றைக்கே பணம் கொட்டோன்னு கொட்டிடுமா? இல்லைங்க. ஜோதிடம் மெதுவாக நிதானமாக செயல்படக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு மகாபெரிய சாஸ்திரம். பணம் எங்கிருந்து வரும் என்பதற்கான சில அடையாளங்கள்லாம் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு தெரியும். தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், இந்த தொழிலை பண்ணலாமா, அந்த தொழிலை பண்ணலாமா, வேலையிலே இருக்கலாமா, வியாபாரத்தை பார்க்கலாமா, விவசாயத்தை பார்க்கலாமா, எந்த இடத்துலேருந்து பணம் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கடகராசிக்கார சகோதரிகளுக்கும் இதுவரைக்கும் கணவன் குழந்தைகளின் மீது இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். குடும்ப கவலைகள், கஷ்டங்கள் இன்றைக்கி பெரும்பாலும் தீருங்க. கடந்த 3-4 வருஷமாக யாருமே கடகராசிக்காரர்களுடைய வீடுகள், கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் இல்லை, கடகராசியே அந்த குடும்பத்தில் இருந்தாலே அட்டமத்து சனியின் காரணமாக அவர்கள் இருந்த குடும்பம், குழந்தைகளுக்கு கடகராசியாக இருந்தால் கூட அந்த கணவன் மனைவி என்ற பெரியவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படிலாம் இருந்தது. இது எல்லாம் விலகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக சொல்லலாம். பணப்பிரச்சனை தீர்ந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்ததாகத்தானே இந்த வாழ்வியல் ரீதியாக இந்த அர்த்தமாக இருக்கிறது. பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கான அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபகிரகமான சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய நாள். இன்னொரு சுபரான குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 மாபெரும் சுபர்களும் ஒத்துழைப்பு தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எண்ணம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு இந்நேரம் எப்படி இருக்கணுன்றதை இப்போவே சிம்மராசிக்காரர்கள் பிளான் போட்டு செயலாற்றக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. அட்டமத்து சனி உங்களை ஏதாவது செஞ்சிருமோன்னு கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். அட்டமத்து சனியை வேதை என்கின்ற நிலையில் செயலற்றதாக வைக்கக்கூடிய கோச்சார வேதை அமைப்பு தற்செயலாக இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. உண்மையில் சிம்மராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அட்டமத்து சனி நம்மை அப்படி ஆக்கிடுமோ இப்படி ஆக்கிடுமோ, ஏதாவது பயம் காட்டி விடுமோ, தோல்வி என்ற அமைப்புகள் வந்து விடுமோ, இந்த தொழிலை செய்ய முடியாமல் போய்விடுமோ, இந்த பணத்தை வாங்க முடியாமல் போய்விடுமோ, இவரை பார்க்க முடியாமல் போய்விடுமோ, முன்னேற்றம் ஆரோக்கியம் போன்றவைகளில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டுமோன்ற கவலையே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசி எப்பொழுதெல்லாம் சுபத்துவத்தை அடைகிறதோ அப்போதெல்லாம் எண்ணங்கள் தெளிவாக சீராக இருக்கும். அடுத்த வருஷம் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதை இந்த வருஷத்துலேருந்தே பிளான் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே அதை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றன. வயதிற்கேற்றாற் போல சிம்மராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் இப்போது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் அவர் ராகு கேதுக்களோடு சம்பந்தப்பட்டிருப்பது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வீடு சார்ந்த விஷயங்கள் அல்லது லக்ஸரியஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அப்படியே தீருங்க. பெர்மனண்ட் ரெசிடென்ட்னு சொல்லப்படக்கூடிய பிஆர் கிடைக்கும். க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு அதற்கான ப்ராசஸ்லாம் நல்லபடியாக ஆரம்பிக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இங்கே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே சொந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் பயணங்களும் கொஞ்சம் இருக்கும். மனைவி குழந்தைகளோடு பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மை, பெண் குழந்தைகளுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை,
பெண் குழந்தைகள் இல்லைங்க, ரொம்ப கை குழந்தையா சின்ன குழந்தையா பாப்பாவாக இருக்கிறா, அல்லது எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, மனைவி காதலி போன்ற உறவுகளால் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு லாபம் எதில் வரும், வெற்றி எதில் வரும், நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அடுத்த மாதத்திற்கு இப்போவே என்ன சேர்த்து வைக்கலாம் என்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மாற்றங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் எப்போவுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல இடம். அண்ணன் அக்காள்கள் அல்ல தாத்தா பாட்டி இவங்க எதனா செய்வாங்களா, அவங்களுடைய சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு கூட்டமாக ஒரு கூட்டு உறவோடு சேர்ந்திருந்து எதை நல்ல விதமாக செய்வது என்பது மாதிரியான மற்றவர்களோடு ஒத்துப்போகக்கூடிய எண்ணங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மூத்தவர்களால் இன்றைக்கி பிளஸ்ஸிங்கும் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். விட்டு கொடுத்து போவது, நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தாலும் கூட பெரியவர்கள் கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு விட்டு கொடுத்து போவது போன்ற அமைப்புகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்துல கேஸ் போட்டிருக்கேன், ஒரு இடத்துல கேஸ் எனக்காகவே வந்துருச்சு, இந்த இடத்துல எப்படி நடந்துகிறது, அல்லது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், அடுத்த வருஷத்தில் இது முடியுமா என்பது மாதிரியான சில நல்ல அடையாளங்கள், எதை எப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவனுக்கு வேலையிலேயே மனைவிக்கு வேலை இல்லையென்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கவலைகளுக்கான தீர்வாக அருமருந்தாக வேலை கிடைக்க போதுன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒருவர் மட்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, ஒருவர் மட்டுமே உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குங்க. புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் ஒருத்தர் சம்பளத்தை சேர்த்து வைக்கலாம் பிள்ளைகளுக்காக, இன்னொரு சம்பளத்தை செலவுக்காக வச்சுக்கலாம், 2 வருமானம் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்கின்ற மாறிக்கொண்டிருக்கின்ற சூழல்கள் அத்தனையிலையும் இப்போது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு கூட இரட்டை வருமானம் வருவதற்கான அமைப்புகள் உருவாகும் ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவனுக்கு இந்த மாதிரி வேலை அமைப்புகளில் சிக்கல் இருக்குது, மனைவிக்கு இந்த மாதிரி தொழில் வச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன், மனைவிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே பலிக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனைவி வழி சொந்தங்கள்கிட்டருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர், குறிப்பாக மச்சான் இதை நமக்கு செய்யலாம், அல்லது மாமனார் கொஞ்சம் அவர் ஒரு அளவுக்கு மனசு இறங்கி இதை செஞ்சு கொடுத்தாருன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும், அடுத்தவங்ககிட்ட போய் நிற்கிறத விட இவர்கிட்டே கொஞ்சம் வாங்கி இவர்கிட்டே கொஞ்சம் கொடுத்துடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அங்கிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக நன்றபடியாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் அங்கே ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். பொதுவாக 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வைப்பார், அல்லது அப்பானால் ஏதாவது மனக்கலக்கத்தை கொடுக்க வைப்பார். அப்பாவனால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் மூலமாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கவலைகள் எதுவும் இல்லை, கண்டிப்பாக எல்லாம் சரியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மாலை 5 மணிக்கு பிறகு ஒரு கோவிலுக்கு போய் அமர்கிறது, ஒரு கோவிலில் 4 பேருடைய ஒரு தொடர்புகள், நல்ல விதமான அமைப்புகள் கிடைப்பது, ஒரு நல்ல அறிமுகத்தின் மூலமாக ஒரு புனித பணியை ஆரம்பிக்கலாமா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சாதுக்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஸ்ரீ மகா பெரியவருடைய அதிஷ்டானத்தை போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம், ரமண மகரிஷியோடைய ஒரு இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பெண் வழி தொடர்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அக்கா பெரியம்மா போன்ற பெரியவர்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என நன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சால் 8ஆம் இடம் சுபத்துவமாகி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள். ஒருத்தரை பார்க்கணும்னு போகிறோம், அவர் இல்லை, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே யாரை பார்க்க போகிறோமோ அவர் இருக்கிறத விட இவர் அந்த விஷயத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டார் என்கின்ற ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது என்ன என்கின்ற மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்வழி நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இதுவரைக்கும் பெண் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை, மகர ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு என எதிர்பாராத நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்த வாரத்திலேயே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இணையத்தின் மூலமாக பொருள் வரவுகள் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத சில தன்மைகள், சில நன்மைகள் இருக்கும். இந்த தொழிலை இப்படி ஆரம்பிக்கலாமா, வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கலாமா, டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் யோசனையிலே இருந்தவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு புஷ் பண்ணுற மாதிரியான திடீர் நிகழ்வுகள் நடந்து அந்த நிகழ்வின் மூலமாக ஒரு மாற்றம் இருந்து அந்த மாற்றத்தின் காரணமாக முன்னேற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கஷ்டங்கள் இல்லாத சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. உண்மையிலேயே சொல்லப்போனால் 12 ராசிகள்லேயே குருவும் சுக்கிரனும் ஒரு சேர பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. 2 மாபெரும் சுபர்கள் ராசியை தொடர்பு கொண்டு பார்ப்பதால் எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தசாபுக்திகளுக்கேற்ப நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக வயதிற்கேற்றாற் போல இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியல, வர்றதெல்லாம் தட்டி தட்டி போகுது, அல்லது பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பதில் சொல்லாமல் போயிடுறாங்கன்னு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடத்திலேயே நிச்சயதார்த்தம் நடக்கும். அடுத்த வருடத்தில் உறுதியாக திருமணம் நடக்கும் என்பதற்கான ஆதார அடிப்படை அமைப்புகள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. வேலை செய்யலாமா, தொழில் பண்ணலாமான்றதில் ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையே போனாலும் பரவாயில்லை, இன்னொரு வேலை, புதிய வேலை கிடைக்கும், அல்லது தொழில் பண்ணலாம், அதன் மூலமாக முன்னேற்றம் இருக்கும். கடந்த 3 அல்லது 5 வருடங்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இனிமே கும்பராசிக்கு இருக்காது என்கின்ற ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்களால் நன்மைகள் உண்டு. விடுபட்டு போன உறவுகள் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நல்ல துளிர்க்கின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கிரன் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். விபரீத ராஜயோகம்னு இதை நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல கெடுதல் நடந்துருமோன்ற எண்ணம் இருக்கும் பொழுது, கலக்கம் இருக்கும்போது அப்படிலாம் கெடுதல் நடக்காதுங்க அப்படின்னு திசை மாறி அந்த விஷயம் நல்லதாக நடப்பது ஒரு வகையில் விபரீத ராஜயோகமாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று, எதிர்பாராத ஒன்று நடந்து அதன் மூலமாக நன்மைகள் நடப்பதும் இந்த விபரீத ராஜயோகம் தான். 6ஆம் இடத்துல இன்றைக்கி சுக்கிரன் இருக்கிறனால கடன் பற்றிய கவலைகள், நோய் பற்றிய கவலைகள், அந்தஸ்து கௌரவத்திற்கு ஏதாவது பழுது பங்கம் வந்து விடுமோ என்கின்ற இனம் தெரியாத மனக்கலக்கம் போன்றவைகள் எல்லாமே இன்றைக்கு அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல உண்டு. வேலையில் இப்படி ஒரு சிக்கலாக இருக்குது, ஓய்வு நாள் தான், நாளைக்கு வேலைக்கு போகணுமா வேணாமா, வேலையில் இவர் டார்ச்சர் பண்ணுறாரு, மேனேஜர் நம்மளை விட முட்டாளாக இருக்கிறார், நமக்கு தெரிந்தது கூட அவருக்கு நம்ம தெரியவே மாட்டேங்குது, இப்படிப்பட்டவர்கிட்ட போய் வேலை செய்கிறது சமூக குடும்ப நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பண்ண வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நமக்கு ஒரு ரெகக்னேஷன் சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறதே, நம்மை விட புத்தி குறைவானவர்கள் எல்லாருமே முன்னேறிட்டாங்களே, முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனை? இதுதான் இன்றைக்கு இளைய பருவ மீனராசிக்காரர்களுடைய பெரும்பாலானவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகள் எல்லாம் படிப்படியாகத்தான் தீரும். நாளைக்கே ஜி பூம்பான்ற மாதிரி ஒரு பூதம் நம்மளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சிடாது. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் படிப்படியாக வரும். இப்போ இருக்கிற கலக்கங்கள் தீரும் என்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள் தாங்க இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
இன்றைக்கு நம்ம விளக்கமாக பார்க்க போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிட சந்தேகம், ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பிறக்கும் பொழுதே அந்த ராஜயோகம் இருக்கிறது, இந்த ராஜயோகம் இருக்கிறது, நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது, சிவராஜ யோகம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் பஞ்சமகா புருஷ யோகங்கள் இப்படிப்பட்ட இருக்குன்ட்டு யோகங்களை பற்றி, குறிப்பாக ராஜயோகங்களை பற்றி நிறைய எழுதி வைத்திருக்கின்ற அமைப்பில் ஜாதகர் சாதாரணமாகவே இருக்கிறார். பிறக்கும்போது அவருக்கு சொன்னதுக்கும் இன்றைக்கி 40 வயசு ஆயிடுச்சு, அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, 10ஓட 11 தான் இருக்கிறார். அப்போ இந்த ராஜயோகங்கள் யாருக்கு கிடைக்கும்? நம்மள சில பேர் உண்மையிலே ராஜாவாக தானே இருக்கிறாங்க. நம்மை ஆளுகிறார்கள், முதல்வராக இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கிறார், ஒரு துறையின் முதல்வராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அரசனைப் போல ஒரு புடைசூழன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 பேர் 100 பேர் புடைசூழ இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்மில் ஒரு சிலருக்கு மட்டுமே, 1000-ல் ஒருவருக்கு, 10,000-ல், 10 லட்சத்தில், லட்சத்தில், கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அமைப்பில் எல்லாருடைய ஜாதகங்கள்லேயும் இந்த ராஜயோகம் இருக்குதே. அப்போ இந்த ராஜயோகம் எப்போது தான் செயல்படும்? உண்மையில் ராஜயோகம் செயல்படுவது என்பது அத்திப்பூத்தார் போல யாரோ ஒருவருக்கு தான். எல்லா நிலைகளும், அதாவது நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் பழுதின்றி பங்கமின்றி சரிவர பொருந்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் தாங்க ராஜயோகம் செயல்படும். ஒரு சின்ன குறைகள் இருந்தால் கூட அந்த ராஜயோக அமைப்புகள் செயல்படாது. அப்படி என்றால் அப்படி செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. கண்ணுக்கு நேராகவே பார்க்கிறோம். நம்மை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள், நம்மில் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையிலே ராஜயோகர்கள் தான். ஒரு ராஜயோகம் 6, 8, 12 மறைஞ்சால் அது யோகம் செயல்படாது. கேந்திர கோணங்களில் அந்த ராஜயோகம் இருக்க வேண்டும். ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் சிறிதும் பங்கமின்றி இருக்க வேண்டும். உதாரணமாக அரசனுக்கு சூரியனும் சிம்மமும் மிக வலுவாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். சூரியன் உச்சமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல அது கிடைச்சிடுறதில்லை. சித்திரை மாதமானால் சூரியன் உச்சமாக தான் இருக்கும். அப்போ அந்த சூரியன் உச்சமானாலும் 10ஆம் இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தன்மை, அந்த சூரியனுக்கு அருகே சுக்கிரன் இருந்து சூரியனால் அஸ்தங்கப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்போது சித்திரா பௌர்ணமியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், சித்திரைக்கு பௌர்ணமிக்கும், அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு என இத்தனை அமைப்புகளும் ஒரு சேர இணைகின்ற நேரத்தில் அந்த ஒரு வினாடியில் பிறந்த ஒரு அபூர்வ குழந்தை தான் எதிர்காலத்தில் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடியதாக மாறுகிறது. ஜோதிடர்கள் 10ஆம் பொதுவாக எல்லா அமைப்பிலையுமே எழுதிடுவாங்க. சூரியன் இவனுக்கு உச்சமாக இருக்கிறது, இவன் பெரிய ஆளாக வருவான். சூரியன் இவனுக்கு இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது, புதாதித்ய யோகம் இருக்கிறது, வசுமதி யோகம் இருக்கிறது, அந்த யோகம் இருக்கிறது, இந்த யோகம் இருக்கிறதுன்னு எழுதப்படுவது உண்மை என்றாலும் கூட சகல யோகத்தையும் சரிவர அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த அமைப்பு இருக்குமே தவிர எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லைங்க. அவரை மாதிரியே நானும் இருக்கிறேங்க. ஆனால் அவருக்கு அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பிறந்திருக்கிறேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பிறந்திருக்கிறேன்னு சொன்னாலே நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த லக்கண அமைப்பு என்கின்ற 2 மணி நேர அமைப்பு கண்டிப்பாக மாறிவிடும். அவரை மாதிரியே ஜாதகம் இருந்தாலும் கூட அவருக்கு 7ல் இருக்கக்கூடிய கிரகம் இவருக்கு 6லோ 8லோ மாறி இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் பலன்ஸ் தர முடியாமல் போய்விடக்கூடிய சூழல்களும் உண்டு. இந்த 2 மணி நேரத்தில் பிறக்கிறவங்க கூட ஒரே மாதிரி இருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த 2 மணி நேர லக்னம் கூட 9 நிமிடங்களாக பிரிக்கும் போது அதிலும் சில நுட்பங்கள் கண்டிப்பாக வந்து விடுகின்றன. ஆகவே ராஜயோகம் என்பது எல்லா விதத்திலும் சரியாக நிலையாக இருக்கக்கூடிய 100க்கு 100% பொருந்தி போகின்ற ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்குமே தவிர நம்மை போன்றவர்கள் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்காது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.